விதை உறக்கன்றது எதுக்காக தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விதையும் விளையுது. அதுக்கான ஒரு காலகட்டத்தை எதுக்காக கொடுக்குறோன்னா, அதுலேருந்து ஒரு சின்ன சின்ன இப்போ ஒரு வெண்டைக்காய் விதைன்னு எடுத்துக்கிறோங்களா வச்சுங்களேன், அது அந்த சூழ்நிலை வளர்ந்துச்சு. அந்த விதை மேலே பல விதமான வைரஸ்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ பல விதமான நோய் தொற்றுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் அந்த விதைகள் ஃபுல்லாக காஞ்சிருக்கா, ஒரு ஈரமாக இருக்கிற விதை மறுபடியும் ஈரமாக எடுத்து போய் போட்டோம்னா இப்போ வேர்க்கடலை கூட பாருங்கள், பிடிங்கி எடுத்துருவாங்க, மறுபடியும் முளைக்கும். ஆனால் அது அவ்வளோ வீரியமாக முளைக்காது, வீரியமாக வளராது. மறுபடியும் அதே இடத்துல விழுந்தாலும் பெருசாக வர்றதில்லை. இருந்தாலும் அது நாட்டு தான். அதுக்கான காரணம் அந்த விதை உறக்கம் இல்லை. ஸோ அதுக்குன்னு அந்த விதைக்குன்னு ஒரு காலம் கொடுக்குறோம், அது உறக்க நிலைன்னு சொல்கிறோம். அந்த உறக்க நிலை இருக்கும்போது அடுத்து நீங்கள் கொடுக்கும்போது அந்த ஜென்ரேஷனுக்கு ரொம்ப வீரியமாக இருக்கும். அந்த உறக்க நிலை இல்லாத விதைகள் ரொம்ப வேகமாக ஓடிட்டுருக்கிற நம்மளை மாதிரி இருக்கிற சூழலில் வளர்கிற மாதிரி தான் நம்ம. அப்போ அதுக்கான ரெஸ்ட்டை கொடுக்குறோம். அந்த தான் அது உறக்க நிலைன்னு சொல்கிறோம், விதை உறக்கம்னு சொல்கிறோம். அப்போ அதுக்கான ரெஸ்ட்டு கொடுக்கும்போது அடுத்து உங்களுக்கு விளைச்சல் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு காய்கறிக்கும் ஒவ்வொரு விதைக்கும் வந்து மாறும். எதுக்காக இருந்தாலும் மினிமம் ஒரு 1.5 மாதம் 2 மாதம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் போடும்போது அது நல்லா விளையும். ஸோ ரெஸ்ட் இல்லாமல் போடுற இது கான்செப்ட் தான் அது. 1.5 மாதத்துலேருந்து 2 மாதத்துக்குள்ளே போட்டுறணும். நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கும் அந்த லைஃபு, அந்த முளைப்பு திறன் வந்து ஜெர்மினேஷன் லைஃப் வந்து நல்லாயிருக்குங்க. இப்போ தக்காளியை 14 வருஷத்துக்கு அப்புறம் போட்டாலும் முளைக்குன்னு ஒரு ஆவணத்தில் எழுதியிருக்கிறாங்க. காரணம், ஈரப்பதம் இல்லாமல் சூரிய ஒளி நேரடியாக படாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வச்சுருக்குறாங்க. அதை எப்படி வச்சுருக்காங்க, ட்ரை கூல் அண்டு ட்ரை பிளேஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இடத்துல அவங்க வச்சுருக்குறாங்க. அவங்க எப்படி வச்சுருந்தாங்க அப்படின்றத போடல அதில். பட் ஆனால் இந்த மாதிரி இருந்தால் 14 வருஷத்துக்கு அப்புறமும் முளைக்கும் அப்படின்றாங்க. நம்ம அவ்வளோ பார்த்ததில்ல. அந்த 2 வருஷத்துக்கு விதை மட்டும் முளைக்குது. 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து 2 வருஷத்துல முதல்ல ஒரு விதையை எங்கேயோ போய் எப்பயோ வாங்கி வச்ச விதையை ஆமாம் அப்புறம் திடீர்னு எடுத்து மறுபடியும் போடும்போது இந்த மாதிரி புதுசாக நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, ஏற்கனவே சேமித்து வச்ச விதைகளை, இதுக்கு விதை நேர்த்தின்றது ரொம்ப முக்கியமானது. விதை நேர்த்தி பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக முளைக்க ஆரம்பிக்கும். அப்போ நார்மலாக இருக்கிற விதைகளை விட இந்த மாதிரி பழைய விதைகளை விதை நேர்த்தி பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த முளைப்பு திறன் நல்லாயிருக்கும். நம்ம அடுத்தடுத்த சாகுபடி பண்ணிடணும். எதுவாக இருந்தாலும் அப்படி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதா இருந்தாக்கா உங்கள் விதைன்றது ரொம்ப கம்மியாக தான் தேவைப்பட போகுது எல்லாருக்குமே. அப்போ சின்னதாக நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜோட டோரில் வச்சிடலாம். அந்த தான் இப்போதைக்கு நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். ஏர்டைட் கண்டெய்னர், ஏர்டைட் கண்டெய்னர் காற்று உள்ளே போகாத அளவுக்கு நீங்கள் அதை டைட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. உள்ளே முளைச்சிரும். அது முதல் விஷயம் 1க்கு 2 ஒரு சின்ன சின்ன பாக்கெட்டாக 10 வெரைட்டி வச்சுட்டா 10 செஞ்ச பாக்கெட் போட்டுருங்க. அப்புறம் பெரிய ஜிப்லாக்ல மறுபடியும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துங்க, அதுக்குள்ளே போட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜோட டோர் வைங்க. டேரெக்டாக வச்சிங்கன்னா நீங்கள் ஒழுங்காக லாக் பண்ணல, அந்த கவர் ஒரு சீல் ஆகலை அப்படின்னா உள்ளே ஈரப்பதம் போச்சுன்னா வீணாக போயிடும் எல்லாமே உள்ள. அது சரியாக பண்ணிங்கன்னா அதனால தான் சேஃபாக இருக்கும். அதனால தான் யாருக்கும் சொல்கிறது இல்லை. அது வேண்டாம். இல்லை இது இல்லாமல் வேறு ஏதாவது பழைய காலத்து முறைன்னு தான். அதான் கொஞ்சம் சாம்பல் போட்டு வைக்கிறது. சாம்பல் போட்டு நீங்கள் பானையில் போட்டு வச்சுருவாங்க. பானைன்றது ஈரப்பதத்தை வரும்போது கொஞ்சம் எடுக்கும், திருப்பி காஞ்சிச்சின்னா மறுபடியும் கொடுத்துட்டு போகுது. அது அப்படியே ஊற வைக்கிற மாதிரி பண்ணிடாது. அப்போ அந்த மாதிரி இருக்கிற கண்டெய்னர்ஸில் நீங்கள் வச்சுக்கலாம், பானைகளை போட்டு வைக்கிறது. ஆனால் இதுவும் கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம்தான். அதேமாரி இந்த சொரக்காய், பாவக்காய், பீர்க்கங்காய் இருக்குல்ல, அதை வந்து சாணியில் தட்டி, ஆமாம் சாணியில் தட்டி அடுப்பங்கரை மேலே தட்டி இப்படி ஒட்டி வச்சுட்டு இருப்பாங்க. 4 நாளில் காஞ்சிரும். அது அந்த மாதிரி பண்ணி அது நார்மலாகவே ஏன் வைக்கிறாங்கன்னா, ஒரு விதை இந்த புடலங்கள்லாம் விதை கெட்டியாக இருக்குது. நீங்கள் ஊற வச்சு போட்டாலே 1 வாரத்துக்கு அப்புறம் தான் முளைக்கும். நார்மலாக முளைச்சிடாது. நீங்கள் தண்ணியிலே 12 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் வச்சா கூட 1 வாரத்துக்கு அப்புறம் தான் முளைக்கும். ஊற வைக்காம பார்த்தீங்கன்னா 10 நாள் ஆகும். அப்போ அது வந்து தோல் கெட்டியானது. அப்போ என்ன பண்ணுவாங்க, பழுத்த உடனே பாவக்காய் புடலங்காய் சாணி உள்ள அமைக்கி வரட்டி தட்டுறாங்கல்ல நார்மலாக, அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஒரு செவத்துல வந்து அடுப்புங்கரையில தட்டி வச்சிருவாங்க. ஏன்னா சீக்கிரமா காயும். டெய்லி வந்து சமைக்கும் போது வெப்பம் உண்டாகிட்டே இருக்கும், அந்த ஈரப்பதத்தை அதிகமாக விதைக்குள்ள விடாது. அப்போ சேஃப் பண்ணி வச்சு இது 2க்கும் மெயினாக பண்ணுறாங்க. பறைக்காய் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை, சாம்பல் அப்படி தடவி தூக்கி போட்டுடுறாங்க. அது அப்புறம் மடிச்சு வச்சுக்கிறாங்க. பேப்பர்லாம் அப்படியே இருக்குது. ஒன்றும் பெருசாக அதிகபட்சம் ஒன்றும் நம்ம முன்னோர்கள் பெரிய அளவு டெக்னிக்லாம் யூஸ் பண்ணவே இல்லை. எந்த விதையானாலும் 2 வருஷத்துக்குள்ள சுருக்கு போட்டு அடுப்புகள் தொங்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வீட்டில் அப்பெல்லாம் என்னன்னா மாடர்ன் சொல்லுவோம், இந்த மாதிரி முக்கோணமாக நிறைய செவத்துல அங்கங்கே சந்து மாதிரி இருக்கும்.
அந்த இடத்துல எடுத்து போய் வச்சிருவாங்க. அவ்வளவுதான் பெரிய அளவு அவங்க செஞ்ச வேலை. அது விலங்கு ஏத்துற இடம் அது. அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி இடத்துல வச்சிருவாங்க. அவ்வளவுதான். அதிகபட்சம் அமாவாசை நாட்கள்ல எடுத்து காய்ச்சல் போடுவாங்க மாசத்துக்கு. அதாவது அமாவாசை காய்ச்சல்ன்றது கோடை காலங்கள்ல, அது மற்ற நாட்கள்ல கிடையாது. கோடையில வர அமாவாசை இருக்குல்ல, அந்த அமாவாசை நாட்கள்ல என்ன பண்ணுவாங்க, அந்த வெயில்ல ஒரு மாலையில ரொம்ப நேரம், அதாவது வெயில்ல விதையை காய போடுறன்றது ரொம்ப ரிஸ்கான விஷயம். அது தெரியாம பண்ணீங்க, தெரியாம ரொம்ப நேரம் பண்ணீங்கன்னா விதை முளைக்காம போயிடும் எல்லா விதையும். அப்போ அந்த நேரம்ன்றது இளம் வெயில் சொல்லுவோம். அதாவது நம்ம உடலோ அந்த விதையை பொறுக்கிற அளவுல இருக்கணும். அது கொதி பெய்யற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த விதையோட முளைப்பு திறன் போயிடும். அப்போ ஒரு அரை மணி நேரம், அது மதிய நேரம் இல்லாமல் காலையில ஒரு 10 to 11 இல்லை மாலையில் ஒரு 3:30 4 மணிக்குள்ள 5 மணிக்குள்ள அந்த நேரத்தில் அந்த வெயிலில் விதைகளை காய வைக்கிறது ரொம்ப நல்லது. அது வந்து மாதத்துக்கு ஒரு டைம் இங்கே எடுத்து வச்சு விதைக்கலாம். அப்படி இன்னொரு விஷயம் பனி காய்ச்சல்னு ஒன்று போடுவாங்க. அந்த பனி காய்ச்சல் எப்படின்னா, இன்னைக்கு அமாவாசைன்னு வச்சுக்கிங்க, இன்னைக்கு மாலையில் என்ன பண்ணுவாங்க, ஒரு 4 மணிக்கு இல்லை 3 மணிக்கு விதையை எடுத்து வெயிலில் காய போடுவாங்க. இது அப்படியே இருக்கும். மறுநாள் காலையில் பனி, நைட்டு ஃபுல்லாக பனியிலே இருந்துட்டு மறுநாள் காலையில் கொஞ்சம் வெயில் வரும், இளம் வெயில் வரும் இல்லையா, இளம் வெயில் வந்தோன்னா மறுபடியும் அந்த வெப்பம் கொஞ்சம் குறைஞ்சிரும். அந்த பனியில் ஈரமானதெல்லாம் மறுபடியும் கொஞ்சம் காஞ்சிரும். அதுக்கப்புறம் எடுத்து ஒரு 8 மணிக்கோ 9 மணிக்கோ அந்த வெயில்னால அந்த விதை மறுபடியும் ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுப்பாங்க. இப்படி வைக்கிற நுட்பம் தான் உலகத்திலே சிறந்த நுட்பமாக பார்க்குறாங்க, விதைகளை பக்குவப்பட்டு வைக்கிறதுல. இப்படி வச்சுக்கும் போது குறைஞ்சபட்சம் உங்களால் வந்து ஒரு 3 வருஷத்துக்காவது அந்த விதைகளை நீட்டிக்க முடியும், விதையோட முளைப்பு திறனை வச்சுக்கிறதுல. ஆனால் இதெல்லாம் தேவையில்லைன்னு நாங்கள் சொல்கிறோம். என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் ஒரு விதையை மறுபடியும் இங்கே சாகுபடி பண்ணும்போது ஒவ்வொரு சீசன்லையும் பண்ணிக்கிட்டே இருந்து விதைய எடுத்து ஒரு வருஷத்துக்கு ஒரு சீசன்றது அதிகபட்சம் 6 மாதத்துக்கு மேலே மட்டும் விதைகள் இருக்காது. ஏன்னா அடுத்த பருவம் ஸ்டார்ட் ஆகிடும் அந்த பயிருக்கான இது. இப்போ இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அந்த விதையோட அந்த மரபு அறிவுன்றது அதுக்குள்ளே பதிஞ்சிக்கிட்டே இருக்கும். வீரியம், அதான் அவங்க சொல்லக்கூடிய வீரியம் நம்ம மண்ணில் மறுபடியும் போடும்போது உங்களுக்கு தானாக வரப்போகுது. இல்லை நீங்கள் மாதிரி ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வச்சிருக்கணும். இந்த ஸ்டோரிங் இதுவே யாருக்குன்னா, ஒரு விதையை வந்து கன்சர்வ் பண்ணுறாங்க, பாதுகாக்க போகிறாங்க, அவங்களுக்கான அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கவே தேவையில்லை. உங்களுக்கு என்ன தெரியும்னா, விதை எப்படி எடுக்கணும், அதை எப்படி கொஞ்சம் நாளைக்கு வச்சுக்கணும். அது ஒரே விஷயம், விதையில ஈரப்பதம் அதிகமாக இருந்துச்சுன்னா பூச்சி தாக்கும். இன்னொரு விஷயம், ஈரப்பதம் அதிகமாகிடுச்சுன்னா பூஞ்சாடும் ஒரு விதை மேலே. அந்த ஈரப்பதம் இல்லாமல் பாதுகாக்கிறது விதையை உலர்த்துறது. விதையை உலர்த்துறதுக்கு நீங்கள் விதை இப்போ நீங்கள் அலசரிங்க, கத்திரிக்காய் விதை ஈரமாக இருக்கும், வெயிலில் போட்டு காய வைக்கிறீங்க ஒரு 1/2 மணி நேரம். அப்புறம் ஈரம்லாம் போயிடுச்சு. இந்த மாதிரி ரூமில் ஒரு காத்தோட்டமான இடத்துல என்ன பண்ணுங்க, ஒரு 10 நாள் 15 நாள் இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு வாரமாவது என்ன பண்ணணும், காய வைக்கணும். அந்த வெயில் நிழலில் காத்தோட்டம் மட்டும் இருக்கணும், வெயில் டேரெக்டாக அது மேலே படக்கூடாது. அந்த மாதிரி காய வச்சா மட்டும் போதுமானது. அதுக்கப்புறமும் தேவை நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா மாதத்துக்கு ஒரு டைம் நான் சொல்ல மாதிரி அந்த அமாவாசை நாட்களில் மாலையில் மட்டும் வச்சாலும் போதுமானது. இதை அதுதான் அமாவாசை காய்ச்சி போடுறதுக்கு மழை காலத்துக்கு அமாவாசையில் வெளியே வச்சுங்க என்ன ஆகிடும், முதல் மேலேயும் முளைச்சிடும். அப்போ எப்போ வைக்கணும்னா இது அதிக கோடை காலங்களில். ஏன்னா அமாவாசை நாட்களோட அந்த வெப்பம் வந்து கம்மியாக இருக்கும், அதிக அளவுலாம் இருக்காது. அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் வைக்கும்போது விதைக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது. அதனால் அந்த டைமில் மட்டும் வைக்கலாம். அதே மாதிரி அந்த பனி காய்ச்சலும் அதே தான், அதுக்கு தேவையான ஆற்றலை இன்னும் நல்லா முளைக்கிறது சரி அதாவது ஏற்படுத்தி கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த நுட்பத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்தினா போதும். அதிக அளவில் 2 வருஷம் வச்சுக்கிறது 5 வருஷம் வச்சுக்கிறதான நுட்பம் எங்களுக்கு தேவையில்லை. விவசாயிகளாக இருக்கிறவங்களுக்கு தேவையில்லை. அது தேவைன்னா நீங்கள் அதை தேடி தெரிஞ்சுக்கலாம். அது வந்து ஏன் அந்த மாரி வச்சிருக்கிறதுக்காக அந்த காலத்துல செஞ்சாங்கன்னா, சில இடங்கள்ல வந்து மழை அப்படின்னா அவங்களால விதைக்க முடியாது இல்ல, அப்ப 10 வருஷம் வரைக்கும் அதை காப்பாற்றணும்ல, அந்த சமயத்துல அதை வந்து அதை வச்சிருப்பாங்க. அது கூட முதல் வருஷம் செய்யவே மாட்டாங்க. வந்து 3 வருஷம் தொடர்ச்சியா மழை இல்ல, ஒரு சொரையோட விதை 3 வருஷம் சென்று முளைஞ்சது. அது அந்த மாதிரி பாதுகாத்து வச்சதுனால தாராளமா முளைக்கும். 5 வருஷம் கூட முளைக்கும். அதோட இயல்புல ஒரே விஷயம் தான், அதுக்கு தேவையை மீறி அதிக வெயில் போயிட்டாலோ தேவையை மீறி அதிக ஈரப்பதோ அதுக்கு பிரச்சனை. அப்போ அண்ணன் சொன்ன மாதிரி அந்த கூல் அண்ட் ட்ரைன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இதிலே மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப வெப்பம் கிடைச்சிச்சுன்னா சீக்கிரமாக அதோட முளைத்திறன் எல்லாமே போயிடும். அப்போ முடிஞ்ச வரைக்கும் இதை நீங்கள் ரொம்பலாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியான அளவில் எடுத்து அந்த ஈரப்பதத்தை உணர்த்திட்டு ஏதோ ஒரு இன்னைக்கு சூழ்நிலை நீங்கள் அடுப்பங்கரெலாம் யாரும் கிடையாது. பெரும்பாலுமே பழங்குடி வீடுகளில் நீங்கள் போனீங்க அப்படின்னா விதை எப்படி வச்சுருப்பாங்கன்னா, அந்த அடுப்புங்கரை ஒட்டிய அந்த இதான் அடுப்புங்கரை வச்சுக்க, இந்த ஒரு கழி மாதிரி இருக்கும். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கயிறை ஃபுல்லாக கட்டிடுவாங்க, மக்காச்சோளமோ இல்லை பூண்டோ எதுனாலும் சரி, அந்த தோகம் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து மேலே முடிச்சு போட்டு தொங்க விட்டுருவாங்க. தொங்க விட்டுட்டு இல்லை ஒரு பையில் விதை இருக்குன்னா அந்த பையில் போட்டு அந்த பையில் மாட்டி விட்டுருவாங்க. மேலே என்ன பண்ணுவாங்க, ஒரு காட்டன் துணியில் புடவையை போட்டு கட்டிடுவாங்க 2 பக்கம். அந்த டெய்லி அடுப்பு எரிக்கும் போது அந்த வெப்பம் வந்து போயிட்டே இருக்கும். அந்த விதைகளுக்கான அந்த பாதுகாப்பான சூழ்நிலையை ஏற்படுத்திட்டு இருக்கும். வேற பெருசாக எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் அப்போ அடுத்த பருவம் வந்ததுக்கப்புறம் அந்த விதையெல்லாம் எடுத்து விதைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை தாண்டி பெரிய நுட்பங்களை நான் பயன்படுத்தி பார்க்கல பெருசா. அது தேவையும் இல்லை. அதாவது நார்மலாக ஒரு விவசாயிக்கு அது தேவையில்லை. நீங்கள் அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம். பார்த்தீங்கன்னா இப்போ புரியுதுங்க. நான் பார்க்கும்போது எப்போ ஒரு அறுவடைக்கு ஒரு தேவைக்கான ஒரு தனி வருஷம் போகும்போது அது விதைகளை வந்து முழுமையாக தெரிஞ்சு நீங்கள் என்ன அலட்சியத்தில் இருப்பீங்க, அது என்ன எல்லாரும் பண்ணுறாங்க.
நான் இந்த வருஷம் நான் பண்ண தேவையில்லை, நான் தான் ஒரு 5 வருஷம் என்னால் வச்சிருக்க முடியுமே அப்படின்ற ஒரு 3 வருஷம் கழிச்சு நான் போட்டுக்கிறேன் அப்படின்ற மனப்போக்கு வந்துடுது. 3 வருஷம் கழிச்சு போட்டால் முளைக்கல. அப்போ நீங்கள் டெய்லி அப்பப்போ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வரும்ல, அந்த ஃப்ளோவில் இருக்கும்ல. ஆனால் இல்லாமல் போச்சுனாக்கா இன்னொரு விஷயம், நீங்கள் விதை முளைக்கிறத தாண்டி இங்கே நடக்கக்கூடிய கால சூழ்நிலைகளை உள்வாங்கிறது தான் விதையோட பெரிய வேலையே. நீங்கள் இப்போ 3 வருஷம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே போயிருக்குன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? புரியுதுங்களா? விதை இருக்கு நான் வச்சுக்கிறேன், நான் விதையை எனக்கு தெரியும்னு சொல்கிறது இருக்குல்ல. அப்போ அப்படி தான் நான் 3 வருஷம் வெளியே வராமல் உள்ளே இருக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து உயிர் வாழ்ந்துக்கிறேன்னு சொல்கிற மாதிரியான நுட்பம் தான் நீங்கள் சொல்கிறது. தேவை இருக்கிற பட்சத்தில் அதை பயன்படுத்தலாம், அதெல்லாம் வந்து மாற்றுது இல்லை. நான் ஒரு விதையை நீங்கள் சரியாக அடுத்த முறைக்கு கை மாற்றணும் தலைமுறைக்கு அப்படின்னா அதை ஒவ்வொரு பட்டத்துலையும் போட்டு விதையை எடுத்து வைக்கிறத விட சரியான நுட்பம், முதல் நுட்பம் அதுதான். இது எல்லாம் அதாவது ஃப்ரிட்ஜில் வைக்கிறது மற்ற எப்படி வைக்கிறதுனாலும் சரி, அதெல்லாம் தேவை அடிப்படையில். ஆனால் சொன்ன மாதிரி வந்து தண்ணி இல்லை, வந்து எல்லாமே வந்து ஏரி பாசனம் மழையை வச்சு தான் விவசாயம் பண்ணாங்க. இன்னைக்கு அப்படி யாரும் பண்ணுறதே கிடையாது. தண்ணி இருக்குதோ இல்லையோ அங்கே அதாவது கடந்தோ ஏரி தண்ணி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், போர்வெல் போட்டு தான் விவசாயம் பண்ணுறோம், நம்ம மோட்டர் போட்டு தான் தண்ணி இறைக்கிறோம். இப்போ அந்த நன்மைக்கு நீங்கள் எல்லாம் வந்துட்டீங்க. யாரும் ஏரியிலேருந்து மழை பெருச்சு விவசாயம் பண்ணுற தன்மையில் இங்கே யாருமே கிடையாது. அந்த அப்படியான யாருமே பழகவும் கிடையாது, இருந்தாலும் பயன்படுத்துறது கிடையாது. அந்த ஊரும் அப்படி பழகலாம், இப்போ நம்மளும் அப்படி இல்லை. அன்னைக்கு தண்ணி வந்து தண்ணிக்காக காத்திருந்தாங்க தவ மாதிரி. ஏரியில் எப்போ தண்ணி ரொம்ப எப்போ நம்ம மழை பிடிச்சி எடுத்துகிட்டு வரலாம், அப்போ அந்த பராமரிப்பு பண்ணின்றது ஏரியை தூர் வர்றது ஊரே போகுமா. ஒரு வீட்டில இருந்து ஒருத்தர் 2 பேரை கண்டிப்பாக அனுப்பணும்னு சொல்லுவாங்க. அவங்க போய் அந்த வடிகால் வர வழி எல்லாத்தையும் செத்துவாங்களா. பில்லு இருந்துச்சு மரம் இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணி வச்சு, மழை எப்போ பெய்யுது ஏறி நம்மளோட தண்ணி நம்ம வயலுக்கு எப்போ வரும்னு உழவு பண்ணி புழுதி அடிச்சு வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. இப்போ அப்படியான சூழ்நிலை நீங்கள் யாராவது இருக்கீங்களா? யாரும் கிடையாது. அப்போ நம்ம அதை பற்றிலாம் பெருசாக இது பண்ண தேவையில்லை. அப்படிங்களா? நம்ம சரியாக போட்டு சரியாக எடுத்து வச்சா போதும். அன்றைக்கி இருந்து அதனால தான் பயந்தாங்க, விதை வந்து நம்மளுக்கு இந்த வருஷம் வெள்ளாமல் பண்ண முடியுமா பண்ண முடியாது. தண்ணி நம்ம கடைசி இங்கே இருக்கிற ஏரிக்கு கரை பக்கத்துக்கும் தண்ணி கிடைச்சிடும். கடைக்கோடியில் இருக்கணும் என்ன பண்ணுவான், வரமா தயக்கத்திலே யோசிச்சுட்டு இருக்கும்போது பருவ மழை முடிஞ்சே போயிடும் ஒரு சில வருஷம்லாம். அப்போ அப்படி போகும்போது அவங்க என்ன பண்ண அந்த விதை கை பிடிச்சி வைக்கணும்னா தான் நுட்பம் தேவை. அந்த நன்மையில நீங்கள் யாருமே இன்னைக்கு இல்லை. எல்லாரும் போர்வெல் போட்டீங்க, எல்லாரும் சோலார் போட்டீங்க, எல்லாரும் கிணறு வெட்டிட்டீங்க. அப்படிங்களாம் யோசிக்க தேவையில்லை. ஒவ்வொரு வருஷமும் வெள்ளாமல் போடலாம், எடுக்கலாம், மறுபடி வைக்கலாம். அடுத்து போகிறதுக்கு நுட்பமே நான் சொன்னதுதான். அது அதான் ஒரு வருஷத்துக்கு எந்த ஒரு விதைக்கும் பாதுகாப்புன்றது தேவையே இல்லை. பாதுகாப்புன்றது எப்போ தேவைன்னா தட்டைப்பயிறு அதுக்கெல்லாம் மட்டும் கொஞ்சம் அந்த பூச்சி தாக்குதல் மட்டும்தான் கொஞ்சம் பூச்சி தாக்குதல் இருக்கும். அதுக்கான பாதுகாப்பு இது வந்து ஒரு சந்திரசேகரோட ஒரு நுட்பம். மெயினா பூச்சி அடிக்குதுன்னா எந்த நம்ம கொத்தவரை வெண்டை இந்த மாதிரி நிறைய விதைகள் எடுத்து வைக்கிறோம் இல்லையா, இதுல பயிர் வகைகள் எடுத்து வைக்கிறது ரொம்ப சீக்கிரம். அவரை கொச்சை காராமணி உளுந்து இந்த மாதிரி பயிர் வகைகள்லாம் விதை சேகரிக்கிறது இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு 50 வகையான தானியங்களை விதை எடுத்து வைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் பூச்சி அடிக்கிறது தட்டைப்பயிரா இருக்கும், மச்சியா இருக்கும், அவரையா இருக்கும், தோவரை. இதெல்லாம் எப்படி நம்ம இது வரைக்கும் நிறைய பண்றாங்க, மக்களை நிறைய இருக்கு, மண் கட்டுறாங்க, ஏதோ பண்றாங்க. இதுல வந்து சந்திரசேகருங்க சோர்பனத்தில் இருக்காரு. அவர் வந்து என்னன்னா ஒரு முயற்சி பண்ணாரு. நார்மலா நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க, மண்ணை வந்து கட்டுவாங்க, அதில் தண்ணியில பேச்சு செம்மண்ணோ இல்லை புத்து மண்ணோ போட்டு பெரட்டி வச்சு அந்த மாதிரி தோரை அதெல்லாம் பண்ணுவாங்க. அவர் வந்து அந்த அகத்தி விதைக்கு என்ன பண்றாரு, ரெண்டு புத்திலையும் பண்றாரு. ஒன்று வந்து என்ன பண்றாங்க, சாணி இருக்குல்ல நம்மகிட்ட, சாணியை வந்து கோமியத்தை ஊற்றி நல்லா வந்து தண்ணி ஆக்கிட்டு அதை வந்து அந்த விதைகளை போட்டு பெரட்டி எடுத்து காய வச்சு வைக்கிறாரு. நார்மலா முறையில் எப்பயும் பண்ற மாதிரி மண் கட்டியும் வச்சிருக்காரு. இந்த ரெண்டும் இப்போ மண் கட்டின விதையே என்ன ஆகி போச்சு, ஒரு வருஷத்துக்குள்ள பூச்சி எல்லாம் அடிச்சிருச்சு அகத்தி விதை எல்லாமே. ஆனா இவர் அந்த கோமியை ஊற்றி சாணி போட்டு பண்ணார் இல்லையா, இது என்ன ஆகுதுன்னா கூடுதலா வந்து 2 வருஷம் ஆகியும் பார்த்தீங்கன்னா எல்லா விதைகளும் பூச்சி அடிக்காம அப்படியே இருக்கு, மறுபடியும் போட்டால் எல்லா விதையும் முளைக்குது. அப்போ நம்ம தண்ணி பயன்படுத்தி இதெல்லாம் பக்குவப்படுத்துறோம்ல விதையை, அதெல்லாம் வந்து சீக்கிரமா பூச்சிகளை அடிக்கிறதுக்கு கொஞ்சம் இதாகும். இந்த கோமின்றது அதில் ஒரு நெடி இருக்கு இல்லையா, அது வந்து பூச்சிகளை நெருக்கடா பண்ணும். நிறைய இதில் பார்த்தீங்கன்னா நொச்சி வைப்பாங்க, வேப்பலை வைப்பாங்க. இந்த நெல் வைக்கும் போது அது உள்ள என்ன பண்ணுவாங்க, லேயரா வந்து நெல் கொஞ்சம் வேப்பிலையை ஒடிச்சு போட்டுருவாங்க, நொச்சை போட்டுட்டு கொட்டி கொட்டி வைப்பாங்க. வசம்பு அந்த மாதிரி எதுலாம் கொஞ்சம் வாசனை வருமா அதெல்லாம் வைப்பாங்க. அந்த மாதிரி வந்து இந்த சாணி கோமியத்தை கலந்து நீங்க பண்ணும்போது இன்னும் நல்லாவே இருக்குது. ஒரு சில கோமியத்தை மட்டும் என்ன பண்ணுவாங்க, தெளிச்சு பெரட்டி எடுத்து வைப்பாங்க. இல்லை சாம்பல்ல கோமியம் போட்டு பெரட்டலாம். இப்போ ஞாபகம் நீங்க இப்போ கத்திரிக்காய் விதையை ஏதோ ஒரு பூசணிக்காய் விதையை பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, சாம்பலில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு தான் என்ன பண்ணுவாங்க, அந்த விதையை போட்டு பெரட்டுவாங்க. அப்படி தண்ணி தெளிக்காமல் நீங்கள் கோமியம் தெளிச்சிங்கன்னா இன்னும் கூடுதலான பாதுகாப்பு கிடைக்காது. அந்த உள்ள தண்ணி தெளிச்சிங்கன்னா நுண்ணுயிர்கள் வந்து வேற மாதிரி அதிகமாகி அந்த விதைகளோட இது பூச்சி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே கோமியம் போட்டு பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்குது. அப்போ இதெல்லாமே ஒவ்வொன்றுமே நம்ம முயற்சி பண்ணுறோம். ஒவ்வொரு தளத்தில் ஏதோ ஒன்று மாற்றி பண்ணும்போது ஒன்று வந்து நல்லா வருது. இந்த பயிர் வகைகள்னு பண்ணும்போது இந்த சாணி கோமியம் இருக்கு இல்லையா, இந்த காம்போ வந்து நல்லா இருக்குது. ஒரு சில பகுதிகளில் புத்து மண் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு சில பகுதிகளில் வந்து ஒரு பெரிய பானை எடுத்துக்கிறாங்க. அது பானையில் என்ன பண்ணுறாங்க, கீரை ஃபுல்லாக வைக்கோல் அந்த மாதிரி வச்சுட்டு
கேழ்வரகு இருக்கு இல்லையா, கேழ்வரகு கொட்டிட்டு அதுக்கு நடுவுல என்ன பண்றாங்க, அந்த தானியத்தை கொட்டுறாங்க, மறுபடியும் கேழ்வரகு கொட்டுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வைக்கோல் வச்சு அதை வந்து ஃபில் பண்ணிடுறாங்க, சாணி போட்டு ஏதோ மொழிகிறாங்க. அப்படி வைக்கிற விதை வந்து கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியில ஒவ்வொரு பயிருக்கு ஏற்ற தானியத்துக்கு ஏற்ற மாதிரி விதை சேகரிப்பு இல்லை பாதுகாப்பு நுட்பம் வந்து மாறுபடுது. சின்ன வெங்காயம் இருக்குல்ல, இப்போ பல்லாரிக்கு வந்துட்டு பெரிய வெங்காயத்துக்கு நம்ம விதை வந்துட்டு நான் யூடியூப்லலாம் பார்த்துருக்கோம். சார் மேலே வருது. சின்ன வெங்காயம் நாங்கள் ஊரில் போட்டிருப்போம். அதுனா நமக்கு ஒரு சர்டன் பீரியடில் வந்துட்டு அது மேலே தோகையெல்லாம் காஞ்சிருது. அதுக்கு வந்துட்டு வெறும் நம்ம அடுத்த இதுக்கு வந்து வெங்காயத்தான் ஊனி வைப்போம். ஆனால் விதை தனியாக இருக்குதா இல்லை வருமா, அது எப்படி? அதாவது இன்னைக்கு வெங்காயம் சாகுபடின்றது எப்படி பண்றாங்க அப்படின்னா வருஷம் முழுவதும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சீசன்லாம் பார்க்கறது கிடையாது. வெங்காயம் பண்ணாலும் சரி, பூண்டா இருந்தாலும் சரி, அந்த பருவ காலங்களில் பண்ணும்போது விதை வைக்கும். ஒரு சீசனை நீங்க வெங்காயம் நடுவு பண்றீங்க அப்படின்னா அந்த ஒரு சீசன்ல வந்து அதாவது சரியான பட்டம்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பட்டத்துல பண்ணும்போது இந்த டைம்ல தான் ஊனி கார்த்தி. ஆமா, ஜனவரி பிப்ரவரி அதான் சொல்றேன். அந்த ஒரு சீசன்ல பண்ணும்போது விதை கண்டிப்பா பூ எடுக்கும், கண்டிப்பா விதை வைக்கும். நாட்டு வெங்காயம் இருந்தாலும் சரி, நாட்டு பூண்டா இருந்தாலும் சரி, எதுனாலும் சரி விதைன்றது வைக்க ஆரம்பிக்கும். ஆனா இப்ப பெரும்பாலும் என்னன்னா சீசன் இல்லாத நேரங்களில் வருஷம் முழுவதும் ஒரு அறுவடை முடிஞ்சிச்சா, பெரம்பலூர் தான் பெரும்பாலும் வந்து வெங்காயம் சாகுபடி அப்படின்னா அது பெரம்பலூர் தான். அங்க இருந்தா தமிழ்நாடு ஃபுல்லா அதிக அளவுல வெங்காயம், சின்ன வெங்காயம் போயிட்டு இருக்கீங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா எல்லாரும் நெல் நடுற மாதிரி வெங்காயம் நடுவாங்க. அவங்களோட வேலையே அதுதான். இன்னைக்கு அதே மாதிரி நாட்டு வெங்காயம்ன்றது பெரிய அளவுல சாகுபடி பண்ணப்படலை, எங்கேயுமே வந்து பண்றது இல்லை. பண்றோம் எல்லாமே வீரங்கள் அந்த மாதிரி தான் ஏதோ பண்றோம் சொல்றாங்க. ஆனா வந்து இந்த நாட்டு வெங்காயத்துல இருக்கு, நம்ம கிட்ட இருக்கு. ஒரு தோழர் வந்து ஒரு 40 வருஷமா வச்சிருந்த ஒரு வெங்காயம் கொடுத்தாங்க. இப்ப இந்த 2 சீசன்ல இது பிரசாந்த் கூட போட்டிருக்கான், போட்டு எடுத்து அறுவடை பண்ணிருக்கேன். நாங்களுமே போட்டு எடுத்திருக்கோம். அது எல்லாமே நல்லா இருக்குது. அதுல வந்து விதையும் வந்து எடுக்க முடியும் நம்ம. அது மாதிரி வெங்காயத்துல வெள்ளை வெங்காயம்னு ஒண்ணு இருக்கு. செஞ்சு இந்த பகுதிக்கான ஒரு வெங்காயமா பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை வெங்காயம். நம்ம வெள்ளை வெங்காயத்துல பெருசு பெருசா இருக்கும், அது கிடையாது. நம்ம நாட்டு சாம்பார் வெங்காயம் சொல்றோம் இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல வந்து சின்ன சின்னதா வரக்கூடிய ஒரு வெங்காயம் இருக்கு. அது இன்னமும் இந்த பகுதி நம்ம இங்கேயே இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். அதோட அந்த காரத்தன்மையோட சுவையும் பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா இருக்கும். இந்த பகுதி மக்கள் இன்னும் அவங்களோட உணவு தேவைக்காக மட்டும் எல்லாரோட காட்டிலையும் சின்ன சின்ன பகுதியில போட்டு வைக்கிறாங்க. அவங்க விற்பனை எல்லாம் பண்ண மாட்டாங்க. இங்க செஞ்சு பகுதியில அங்க எங்கேயுமா தேர்ந்தீங்கன்னா நிறைய கிடைக்குது. அதே மாதிரி நான் வேலூர் டு ஆந்திரா அந்த பார்டர் பகுதிகளை இன்னமும் வந்து நிறைய அளவுல பண்றாங்க. அவங்க வந்து கிலோ கணக்கில் கேட்டா கூட தராங்க. அந்த அங்க அதிகமா பண்றாங்க, இங்க அதிகமா இல்லை. பட் வேலூர் அந்த இதுல இருக்கு. தமிழ்நாடு இது மாதிரி அங்கங்க ஒரு அங்கல் பாத்தீங்கன்னா இருக்கு. அதெல்லாம் எடுத்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் அடுத்து பரப்பணும்.